10th Standard Max, Important 5 Marks, Chapter 3, Algebra Example. Example 3.39. A passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to Virudhachalam. The speed of passenger train is less than that of an express train by 20 km per hour. Find the average speed of both the trains. எடுத்துக்காட்டு 3.39. சென்னையிலிருந்து விருத்தாச்சலத்திற்கு 240 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஒரு பயணிகள் தொடர்வண்டிக்கு ஒரு விரைவு தொடர்வண்டியை விட 1 மணி நேரம் கூடுதலாக தேவைப்படுகிறது. பயணிகள் தொடர்வண்டியின் வேகம் விரைவு தொடர்வண்டியின் வேகத்தை விட 20 கிலோமீட்டர் பர் மணி குறைவு எனில் இரு தொடர்வண்டிகளின் சராசரி வேகங்களை கணக்கிடுக. சொல்யூஷன் தீர்வு. Let the average speed of passenger train be x km by hour. பேசஞ்சர் ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா x km by hour அப்படின்னு வச்சுக்கிறோம். பயணிகள் தொடர்வண்டியின் சராசரி வேகம் x km by மணி அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். Then the average speed of express train will be x plus 20 km by hour. ஏன் அப்படின்னா இங்கே பேசஞ்சர் ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ அதோட 20 km by hour வந்து ஸ்பீட் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதிகமாக இருக்கும். அதனால் அதோட ஆவரேஜ் ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் 20 km by hourனு வச்சுருக்கோம். இது வந்து எக்ஸு. ஸோ அதை விட இது 20 வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது எக்ஸ் ப்ளஸ் 20 km by hour. ஸோ அதே தான் இங்கே பயணிகள் தொடர்வண்டியின் சராசரி வேகம் எக்ஸ்னு வச்சுருக்கிறதுனால விரைவு தொடர்வண்டியின் சராசரி வேகம் எக்ஸ் ப்ளஸ் 20 km by மணி. இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இது வந்து அதை விட 20 அதிகமாக இருக்கும் விரைவு தொடர்வண்டியின் வேகம். அதனால் எக்ஸ் ப்ளஸ் 20 km by மணி. இதை விட இது 20, அதனால் எக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ மோர் தென் 20, அதனால் இது எக்ஸ், இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 20. நெக்ஸ்ட் வந்து டைம் டேக்கன் பை த பேசஞ்சர் ட்ரெயின். பயணிகள் தொடர்வண்டி எடுக்கும் நேரம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா T1 அப்படின்னு வச்சுக்கலாம். டைம் டேக்கன் பை த பேசஞ்சர் ட்ரெயின். பயணிகள் தொடர்வண்டி எடுக்கும் நேரம். ஏன் இங்கே நம்ம நேரம் எடுத்திருக்கோம் அப்படின்னா சம்மில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேசஞ்சர் ட்ரெயின் டேக்ஸ் 1 more than எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டைமோட டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பயணிகள் தொடர்வண்டிக்கு ஒரு விரைவு தொடர்வண்டியை விட 1 மணி நேரம் கூடுதலாக. ஸோ இங்கே வந்து டைம் டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நேரத்தோட வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இங்கே வந்து டைம் எடுத்துக்கிறோம். ஸோ டைம் டேக்கன் பை த பேசஞ்சர் ட்ரெயின். பயணிகள் தொடர்வண்டி எடுக்கும் நேரம் நம்ம T1 அப்படின்னு வச்சுக்கலாம். டைம் டேக்கன் பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நெக்ஸ்ட் வந்து டைம் டேக்கன் பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். விரைவு தொடர்வண்டி எடுக்கும் நேரம். இது வந்து நம்ம T2 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து T1, இது வந்து T2. நேரம் அதாவது டைமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா T = D/S. அதாவது நேரத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா தொலைவு பை வேகம், நேரத்துக்கான ஃபார்முலா. அப்போ T1 இங்கே T1 என்னவா இருக்கும் அப்படின்னா கிலோமீட்டர் என்ன அப்படின்னா 240 கிலோமீட்டர். தொலைவு வந்து எவ்வளவு அப்படின்னா 240. டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 240 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து 240 கிலோமீட்டர். தென் ஸ்பீட் வந்து பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீட், பயணிகள் தொடர்வண்டியோட ஸ்பீட், தட் இஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் இங்கே வந்து டைம் வந்து 240 கிலோமீட்டர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், ஸ்பீட் வந்து எக்ஸ். தென் சேம் டைம் டேக்கன் பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ விரைவு தொடர்வண்டி எடுக்கும் நேரம் T2. இதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா கிலோமீட்டர் தொலைவு, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 240 தான். 240 தொலைவு வந்து 240 தான். இதில் வந்து ஸ்பீடு வந்து நம்ம கீழே எழுதணும். ஸோ ஸ்பீட்னா வேகம். இங்கே வந்து தொடர்வண்டியோட சராசரி வேகம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து எக்ஸ் ப்ளஸ் 20. தொடர்வண்டியோட சராசரி வேகம் எக்ஸ் ப்ளஸ் 20ங்கிறதுனால வேகம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 20. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 240 தான். இது வந்து நோ சேஞ்சு. 240. ஸ்பீட் வந்து இங்கே பேசஞ்சர் ட்ரெயின் பயணிகளோட வேகம் வந்து எக்ஸு. இங்கே விரைவு தொடர்வண்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து எக்ஸ் ப்ளஸ் 20, எக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ இதுதான் டைம். சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 டைமோட வித்தியாசம், இந்த 2 டைமோட டிஃப்ரென்ஸ், அதாவது T1 minus T2 equal to 1 hour. T1 minus T2 இது ரெண்டுத்துக்குமான T1 minus T2 இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 1 hour. 2 டைமுக்குமான டிஃப்ரென்ஸ் T
1 minus t2. ரெண்டு நேரத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 1 hour, 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து t1 240 by x minus t2 240 by x plus 20 equal to 1 hour. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 240 இதை வந்து காமனாக நம்ம வெளில எடுத்துடலாம், பொதுவாக நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ 1 by x minus 1 by x plus 20 equal to 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 240 தென் நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே வந்து x plus 20 into 1 x plus 20 minus x into 1 x by இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ மல்டிப்ளை x into x plus 20 இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கி போடணும். ஸோ அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 1. தென் இங்கே x plus x minus x கேன்சல். நெக்ஸ்ட் we get 240 20 by மல்டிப்ளை பண்ணுவோம். x into x x ஸ்கொயர் ரெண்டையும் பெருக்கலாம். x into x x ஸ்கொயர் plus 20x equal to 1. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த x plus 20x அப்படிங்கிறத ஈக்குவால்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ 240 into 20 240 into 20 equal to x square plus 20x into 1, that is x square plus 20x. இங்கே கீழே இருக்கிறது அப்படியே ஒன்னோட பெருக்கும் பொழுது அது அப்படியே வந்துடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4800 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x. 4800 அப்படிங்கிறத ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x மைனஸ் 4800 மைனஸ் 4800. இப்போ இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்திருக்கு, இருபடி சமன்பாடு வடிவத்தில் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 4800 நமக்கு வரணும். அந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் மைனஸ் பண்ணும்பொழுது we get 20 20 நமக்கு வரணும், ப்ளஸ் 20 வரணும். ஸோ அப்படி என்ன நமக்கு நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 80 60. ஸோ 80 into 60 இங்கே வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம், ஸ்மால் நம்பருக்கு வந்து மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே வந்து ப்ளஸ் 20 வரணும் இல்லையா. அப்போ பிக் நம்பர் நமக்கு எப்படி இருக்கணும், ப்ளஸில் இருக்கணும். அதனால சின்ன நம்பருக்கு ஸ்மால் நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ 80 into minus 60 equal to minus 4800. இங்கே 80 minus 60 equal to plus 20. ஸோ இதுதான் நமக்கு தேவையானது. ஸோ that is the required one. x plus 80 x plus 80 x minus 60 equal to 0. So x equal to minus 80 or plus 60. எப்போவுமே வந்து நமக்கு ப்ளஸில் இருக்கதான் நம்ம எடுத்துப்போம். x equal to plus 60. இதுதான் எக்ஸோட ஆன்சர். நமக்கு சொல்யூஷன் எழுதிடலாம், தீர்வு எழுதிடலாம். ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின், பயணிகள் தொடர்வண்டியின் சராசரி வேகம் ஈக்குவல் டு எக்ஸ். therefore 60 கிலோமீட்டர் பை ஹார், 60 கிலோமீட்டர் பை ஹார், 60 கிலோமீட்டர் பை ஹார். இங்கே வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ட்ரெயின், விரைவு தொடர்வண்டியின் சராசரி வேகம், தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ 60 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 80 கிலோமீட்டர் பை ஹார். விரைவு தொடர்வண்டியின் சராசரி வேகம் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 80 கிலோமீட்டர் பை ஹார், 80 கிலோமீட்டர் பை மணி. ஸோ இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.